Hi students, in chapter 1 application of matrices and determinants exercise 1.1 la third question பார்க்கலாமா? An amount 65,000 is invested in 3 bonds at the rates of 6% and 8% and 10% per annum respectively. The total annual income is 5,000. The income from the third bond is rupees 800 more than the second bond. Determine the price of each bond. Use Gauss எலிமினேஷன் மெத்தட். ஒரு தொகை 65,000 ஆண்டிற்கு முறை 6%, 8% மற்றும் 10% என்ற வட்டி விகிதத்தில் 3 பத்திரங்கள் முதலீடு செய்யப்படுகிறது. மொத்த ஆண்டு வருமானம் ரூபாய் 5,000. மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானமானது இரண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விடைய rupees 800 அதிகம் எனில் ஒவ்வொரு பத்திரத்திலும் முதலீடு செய்யப்பட்ட தொகையை காண்க. காஸ்-நிக்கல் முறையை பயன்படுத்துக. ஒவ்வொரு பத்திரத்தின் முதலீடு XYZ என்க. Let the price of each bond X, Y, Z respectively from the given data. Amount 65,000 invested in 3 bonds at the rates of 6%, 10% and 8% and 10%. மூன்று பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுகிறது 65,000. ஸோ அது மூணுலேயும் எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ X + Y + Z = 65,000 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அது ஈக்குவேஷன் 1. அது எந்த ரேட்ஸில் போடுறாங்க? 6%, X 8%, 10%. 6% வந்து X, 8%ங்கிறது Y, 10%ங்கிறது Z. ஸோ 6% of X + 8% of Y + 10% of Z. இதில் கிடைக்கிற ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா 5,000 என்ற விதத்தில் முதலீடு செய்யப்படுகிறது இல்லையா? ஸோ மொத்த ஆண்டு வருமானம் 5,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 5,000 அப்படின்னு போட்டாச்சு ஈக்குவல் டு ஓகேவா. இதில் கிடைக்கக்கூடிய வருமானம் இன்ட்ரெஸ்ட். ஸோ பர்சன்டேஜுங்கிறனால டிவைடட் பை 100 பண்ணுறேன். ஸோ 6/100 X + 8/100 Y + 10/100 Z ஈக்குவல் டு 5,000. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர்லாம் ஈக்குவலாக இருக்கனால காமனாக எடுத்துட்டு நியூமரேட்டரை ஆட் பண்ணுறோம். ஸோ 6X + 8Y + 10Z divided by 100 equal to 5,000. ஓகேவா. ஸோ இந்த 100 வந்து கிராஸ் ஆகுது. ஸோ 6X + 8Y + 10Z equal to 5 lakhs. ஸோ இது டிவைடட் பை 2 பண்ணுறேன்டாமா. ஸோ 3X + 4Y + 5Z equal to 2,50,000. இதுதான்டா நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். புரியுதாடாமா? ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான்டாமா. அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா the third bond is rupees 800 more than the second bond. மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானமானது இரண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட rupees 800 அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாண்டுங்கிறது 10% of Z, செகண்ட் பாண்டுங்கிறது 8% of Y. அது மோர் தென் அப்படின்னு சொல்லியிருக்கனால ப்ளஸ் போட்டுக்கணும். எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 800. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பாண்டுங்கிறது 6% of Y, செகண்ட் பாண்டுங்கிறது 8% of Y, தேர்ட் பாண்டுங்கிறது 10% of Z. ஸோ 10% of Z equal to 8% of third bond is 800 more than the second bond. So 8% of Y மோர் தென் அப்படின்னு சொல்லிக்கனால ப்ளஸ் போட்டாச்சு. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 800 அதிகமாக இருக்குது, அதனால ப்ளஸ் 800 போட்டாச்சு. ஸோ 10% of Z equal to 8% of Y போடணுண்டாமாங்க ப்ளஸ் 800. ஸோ 10/100 Z equal to 8Y/100 + 800. ஸோ 10/100 Z minus 8Y/100 equal to 800. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கனால நியூமரேட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ 10Z minus 8Y divided by 100 equal to 800. ஸோ 100 கிராஸ் பண்ணும்பொழுது 10Z minus 8Y equal to 80,000 அப்படின்னு கிடைக்குதுராமா. இதை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறச்ச ஃபஸ்ட்டு ஒய்யை எழுதிடுவோம். எக்ஸ்ட்ரம் இல்லை, அதனால் ஒய் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். -4Y + 5Z ஈக்குவல் டு 40,000 அப்படின்னு போட்டுறோம். ஓகேவா. ஸோ இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். கிளியராடாமா? ஸோ இன் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஒய்யை எழுதுகிறோம், எக்ஸ்ட்ரம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போட்டுருண்டாமா. ஸோ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் விரிவுபடுத்தப்பட்ட பணியை அப்படியே எழுதிட்டேன். ஸோ A, Bயை கிளப் பண்ணி எழுதுகிறோம். ஸோ ஏயும் பியையும் காப்பி பண்ணியாச்சு.
ஸோ ஏ கமா பி ஈக்குவலன்ட் டு அப்படின்னு போட்டுட்டேன். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் பிளேஸ் நமக்கு ஒன்றுன்னு இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் ரோ. அடுத்தது நம்ம செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் பிளேஸையும் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் பிளேஸையும் 0 பண்ணணும். தேர்ட் ரோ ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ரோவும் நமக்கு ஒன்றுனே இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் அப்படியே ஆக்குபை பண்ணிடும், அப்படியே ஃபில் பண்ணிடும். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் பிளேஸை தான் நம்ம 0 பண்ணணும். அதை ஃபஸ்ட் ரோவோட செய்யணும். அது ஆப்போசிட் சைன் சேம் சைனாக இருக்கனால மைனஸ் பண்ணணும். ஸோ R2 டென்ஸ் டு R2 மைனஸ் 3R1. ஸோ R2 அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 4 5 2,05,000 இருக்குது, 50,000 இருக்குது, 2,50,000 இருக்குது. minus 3R1 பண்ணணும். ஸோ த்ரோ அவுட்டு minus 3ஆல் பண்ணணும் R1. ஸோ minus 3 minus 3 minus 3 65,000 into minus 3 வந்து minus 1,95,000. மைனஸை போடாமல் மிஸ் விட்டுட்டேன். ஓகேவா? minus 1,95,000. ஸோ 3 minus 3 வந்து 0, 4 minus 3 1, 5 minus 3 வந்து 2. ஸோ 2,50,000ல minus 1,95,000 போச்சுன்னா 55,000. ஸோ அதை செகண்ட் ரோவில் காப்பி பண்ணிடுறோம். புரியுதா? அங்கே மைனஸ் சைனை மிஸ் விட்டுட்டேன். சரிங்களா? அடுத்தது தேர்ட் ரோவில் உள்ள செகண்ட் பிளேஸை 0 பண்ணணும். அது நமக்கு -4 இருக்கு. அதான் எப்பயுமே செகண்ட் ரோவோட தான் செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ரோவை அப்படியே எழுதிடுறோம். அது 4 இருக்கனால சேம் ஆப்போசிட் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் பண்ணினா போதும். ஸோ R3 டென்ஸ் டு R3 ப்ளஸ் 4R2. ஓகேவா? ஸோ R3 என்ன இருக்குது நமக்கு 0 minus 4 5 40,000 plus 4R2. ஸோ செகண்ட் ரோவை அப்படியே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4 zeros are 0, 4 ones are 4, 4 twos are 8, 55,000 into 4 மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 2,20,000 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 0 0 8 plus 5 வந்து 13. ஸோ இதை ஆட் பண்ணுறச்சே 2,60,000 கிடைக்குது. ஸோ 0 0 13 2,60,000. இது 3 rows 4 columns இருக்குது. அதனால தேர்ட் ரோவில் உள்ள தேர்ட் பிளேஸை நம்ம 0 பண்ணணும். பட் அதுக்கு ஒரு ரூல் சொல்லியிருக்கேன் மிஸ்ஸு. என்ன சொல்லியிருக்கேன்? செகண்ட் ரோவில் உள்ள செகண்ட் பிளேஸு 0வாக இருந்தால் தான் பாசிபிள், அதர்வைஸ் நாட் பாசிபிள். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இட் இஸ் அன் எக்கலன் ஃபார்ம். இது ஏறுபடி வடிவில் உள்ளது. ஸோ இது ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறோம். இந்த லாஸ்ட் ஃபார்ம் இருக்குல்ல, ஈக்குவலன்ட் ஃபார்ம், அந்த XYZ. ஸோ 1 1 இருக்கனால x plus y plus z equal to 65,000. இது ஈக்குவேஷன் 4. அடுத்ததில் எக்ஸ் டேர்ம் கிடையாது, ஒய் டேர்ம் தான் இருக்குது. ஸோ y plus 2z போடணும் இந்த இடத்துல. அது வந்து 55,000. இது ஈக்குவேஷன் 4, இது ஈக்குவேஷன் 5. இங்கே y plus 2z வரணுண்டாமா. அடுத்தது எக்ஸு ஒய் ரெண்டுமே 0 ஆகிடுச்சு, z மட்டும் தான் இருக்குது. ஸோ 13z equal to 2,60,000. ஸோ இதுலேருந்து 6th ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இசட்டோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? 13z equal to 2,60,000. ஸோ z equal to 2,60,000 divided by 13. ஸோ அதை டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20,000 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இந்த இசட்டோட வேல்யூவை ஈக்குவேஷன் 5ல் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அது y plus 2z ராமா. ஸோ y plus 2 into 20,000 வரணும். ஈக்குவல் டு 55,000. சரியா? ஸோ 2 into 20,000 அது 40,000 மாறிடும். ஸோ ரிமைனிங் 50,000 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ மாற்றிட்டேன் 2z. ஸோ 2 into 20,000, ஸோ 40,000 மாறிடும். ஸோ 55,000ல் 40,000 போச்சுன்னா 15,000. ஸோ ஒய்யோட வேல்யூ 15,000 கிடச்சிருது. ஸோ ஒய்யோட வேல்யூ 15,000, இஸோட வேல்யூ 20,000. சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 4. ஸோ இன் 4ல் போடுறோம்.
ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு அது 65,000. ஸோ எக்ஸு ப்ளஸ் ஒய் வந்து 15,000, இசட் வந்து 20,000 ஈக்குவல் டு 65,000. இந்த ஈக்குவேஷனை எழுதி காமிச்சிட்டேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 65,000. சரியா? ஸோ 15,000 ப்ளஸ் 20,000 ஆட் பண்ணுறச்ச நமக்கு 35,000 வரும், equal to 65,000. So x is equal to 65,000 minus 35,000. So x is equal to 30,000. So x ஓட வேல்யூ 30,000, y ஓட வேல்யூ வந்து y ஓட வேல்யூ 15,000, z ஓட வேல்யூ வந்து 20,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 65,000 வருது. ஆட் பண்ணிங்கன்னா 65,000 கிடைக்குண்டாமா. இதுதான் அவங்க இன்வெஸ்டட் பண்ண அமௌண்ட். பட் ஒவ்வொன்றிலும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இண்டிவிஜுவலாக. புரியுதுங்களா? ஸோ ப்ரைஸ் ஆஃப் ஈச் பாண்ட் இஸ் ₹30,000, ₹15,000 அண்ட் ₹20,000. அதாவது ஃபஸ்ட்டு பாண்டில் ₹30,000, செகண்ட் பாண்டில் ₹15,000, தேர்ட் பாண்டில் ₹20,000. ஓகேவா? கிளியராடாமா? புரியுதா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 65,000 கிடைக்கும். 30 + 15 வந்து 45, 45 + 20 65. ஓகேவா? தேங்க்யூ.